இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிபிஜிஆர், அதாவது நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசர்ச் சொல்லுவாங்க. அங்கதான் வந்து நம்ம இருக்கிறோம். இதோட மெயின் ரோல் என்ன, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல வந்து 2 டிவிஷன் இருக்கு. ஜீன் கன்சர்வேஷன், அப்புறம் வந்து என்னன்னா கிரையோ பிரிசர்வேஷன். இதெல்லாம் வந்து ஜீன் கன்சர்வேஷன் இதெல்லாம் வந்து ஒரு செட்ல பண்ணணும். இன்னொரு இது என்னன்னா, இதான் வந்து இந்தியா வைஸ்ல வந்து ஒரு நோடல் பாடின்னு சொல்லுவாங்க. இதனால பிளான் குவாரண்டைன் இது இருக்குல்ல, அதோட ஹெட் குவார்டர்ஸ் கூட சொல்லலாம். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உங்களுக்கு உள்ள வருது, அதுல ஏதோ ஒரு பேத்தாஜனோ இல்ல டிசீஸோ ஏதோ இருக்கு அப்படின்னா, அது மூலயமா அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மக்களுக்கு வந்து நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். அது வந்து என்னன்னா, இந்தியாவோட எக்கனாமியே பாதிக்கிற அளவுக்கு நிறைய டேமேஜ் வந்து காசு பண்ணிடும். அந்த மாதிரியான எந்த இதுவும் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு ரோலையும் வந்து என்னன்னா என்பிபிஜிஆர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் மேண்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபாரின் மெட்டீரியல் வந்தாலும், எந்த கண்டெய்னர்ஸ் வந்தாலும், ரிசர்ச் ஓரியன்டா வந்திருந்தாலும் அதுல என்ன பேத்தோஜன் இருக்கு, என்ன பெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி இருந்தா இது உள்ள வராம ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா வந்து என்னன்னா பிளான் குவாரண்டைனோட ரூலா வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 4.7 லேக்ஸ் சீட்ஸ் வந்து என்னன்னா இதுல இந்த ஜீன் பேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே 2வது பெரிய ஜீன் பேங்க் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே. ஸோ இதுதான் வந்து என்பிபிஜிஆரோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ்.